தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணன் தென்னகம் விஷ்ணு அவருடைய சேனல் முடக்கப்படுமா அப்படிங்கிறத பற்றி தான். ஏன் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜுன ராமநாதன் அண்ணன் சீமான் மீது ஒரு கடும் இது சமீபத்தில் பேசியிருப்பாப்புல. நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம். தெரியாதவங்க அதை பற்றி போய் பாருங்கள். அதற்கு பதிலடி கொடுத்துருப்பாப்புல தென்னகம் விஷ்ணு. அதில் சில அந்த யூடியூப் தரப்பிலிருந்து அந்த கம்யூனிட்டி கைடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பேசக்கூடாத சில வார்த்தைகள்லாம் பேசுனதுனால அந்த வீடியோ பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. ரிப்போர்ட் அடிக்கிறதுனால அவருடைய சேனல் தொடர்ச்சியாக இது மாதிரி வேலைகள் நடக்கிறதுனால ஒருவேளை தன்னுடைய சேனல் முடக்கப்படுமோ என்ற ஐயத்தில் உலக தமிழர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தென்னகம் சேனல் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ பதிவிட்டாப்புல. சரி, அதை பார்த்துட்டு ஏன் நான் இதை இப்படி பேசுகிறேன் என்றால், நிறைய தமிழ் தேசியம் பேசக்கூடிய சேனல்கள் நிறைய இருந்துச்சு. ஏனென்றால் நமக்கு நாம் தான் ஊடகம், அதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒரு வரைவு. ஏனென்றால் எந்த ஒரு தொலைக்காட்சி சேனலும் சரி, பத்திரிகையும் சரி, நாம் தமிழர்கள் பேசக்கூடியதை கொண்டு போய் சேர்ப்பது கிடையாது. பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில் எழுதுவதும் கிடையாது, செய்தி சேனல்கள் அவற்றை பரப்புவதும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போ நமக்கு நாம் தான் ஊடகம். அதனால்தான் தமிழ் தேசியத்தில் சார்ந்தவர்கள் நிறைய யூடியூப் சேனல் வச்சுருப்பார்கள். அவையையும் என்ன பண்ணுறார்கள் என்றால், இந்த மாதிரி அடிக்கடி ரிப்போர்ட் அடித்து முடக்கப்படுகிறது. நிறைய சேனல் நான் ஆரம்பத்தில் ஏகப்பட்ட தமிழ் தேசிய சேனல்கள் பார்த்தேன். அவற்றையெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறது என்று தேடினால் காணோம். என்னவென்றால் அதற்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி இடையில் ஒவ்வொரு சேனலாக இப்படி முடக்கப்பட்டு அழிந்து கொண்டு போயிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு கொடியை காமிச்சா அந்த சேனல் முடக்கப்பட்டுரும், இலங்கை நடந்த சம்பவத்தை பற்றி பேசினா அந்த சேனல் முடக்கப்பட்டுரும், தலைவர் பேரை சொன்னாலே அந்த சேனல் முடக்கப்பட்டுரும். இந்த மாதிரி இப்படிலாம் சில இது வச்சுருக்காங்க. அதனால் தமிழ் தேசியம் பேசுவதே ரொம்ப ஒரு ஆபத்தானது அப்படின்ற மாதிரி உருவாக்கி வச்சுருக்கார்கள். இதையும் தாண்டி சில நபர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். அப்படி பேசுவது தான் நான் தென்னகம் விஷ்ணு அவர்கள். அவருடைய சேனல் முடக்கப்பட்டாலும் இன்னொரு சேனல் அதே பேரில் புதுசாக உருவாக்கி இருக்கிறார்கள். அவற்றையும் போய் பாருங்கள். அதாவது இந்த கம்யூனிட்டி கைடன்ஸ் ரிப்போர்ட் அடித்து பிளாக் பண்ணுறதுனால என்ன ஒரு பாதிப்புனா, மானிட்டேஷன் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் அந்த வீடியோவுக்கு மட்டும்தான் பாதிக்கப்படும். மற்ற வீடியோவுக்கு அதற்கான ரெக்கக்னேஷன் ஆகும், பணம் ஏறும். பட் இருந்தாலும் வியூவர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாகும். இப்படி கம்மியாக இந்த அல்காரிதம் என்ன பண்ணும்னா, சஜெக்ஷன் பண்ணாது ஒரு வீடியோ. அப்போ சஜெக்ஷன் பண்ணாத போது அந்த வீடியோ அதிக வியூவர்ஸ் பார்க்கப்பட மாட்டார்கள். இதனால் அதற்கு சரியான ஒரு ரெக்கக்னேஷன், அதாவது அமௌண்ட் கிடைக்காது. இப்படி போகிற தருவாயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சேனல் தானாகவே என்னாகும், அடிமட்டத்திற்கு போக ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த ரிப்போர்ட் அடிக்கிறவங்க செய்யக்கூடிய வேலைகள். அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆல் என்ற பட்டனை அழுத்தாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் எப்படி பண்ணுறதுனே தெரியாது. அதாவது சஜெக்ஷனா மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்போ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 100 பேருக்கு போனால் அதில் 50 பேர் பார்ப்பாங்க. அந்த 50 பேர் பார்க்குறதுனால இன்னும் 25 பேருக்கு ஆல்காரிதம் என்ன பண்ணால் ப்ரொமோட் பண்ணணும். இப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் தென்னகம் விஷ்ணு சேனலை பார்த்துருப்பீங்க. தேடி பார்க்கணும், ஏதாவது புதுசாக வீடியோ போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் பார்க்கணும். இப்படி பார்க்க தான் அந்த சேனல் வியூவர்ஸ் அதிகரிக்கும், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நான் பேசிக்கொள்கிறேன். முடிந்தளவுக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், பார்க்கக்கூடியவர்கள் தமிழ் தேசிய சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் என்று கூறி காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.